எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு மீன் குழம்பு, அது வாழை மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். பாருங்க, இதுதான் வாழை. நல்ல பெரிய சைஸ் வாழை, ஒரு 1.5 கிலோ அளவு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். வாழை மீன் வெட்டுச்சில் எப்பயுமே கிராஸாக தான் வெட்டணும். வாங்க இப்போ நான் வெட்டி காட்டுறேன் எப்படி வெட்டுறதுன்னு. இல்லைன்னா அதோட முள் நமக்கு சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு. இப்போ கிராஸாக வெட்டினா தான் முள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முள் தனியாக வந்துடும். நம்ம தலையை கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் துண்டு போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வாழை மீன் வெட்டும்போது எப்பவுமே நல்லா கிராஸாக வெட்டுங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இந்த வெட்டி பீஸ் போட்டு வச்சுருக்க பாருங்க, கிராஸாக இந்த மாதிரி வெட்டணும். இப்போ எல்லா மீனையும் நம்ம இதேமாதிரி கட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இந்த வால் சைடு உள்ளதெல்லாம் நல்லா கட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நம்ம துண்டு போட்டுக்கலாங்க. துண்டு போட்டுட்டு வாலில் நல்லா கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மண்டை சைடு இருக்கும், மண்டை துண்டை வெட்டி போட்டோம் இல்லையா, அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். 2 பக்கமே செவல் இருக்குது, அந்த செவல் நல்லா எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக க்ளீனாச்சு. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. உள்ள குடலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்காங்க. வாழை புட்டு ஊற்றுற விட நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு என்னெல்லாம் பார்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், 1 முறை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கோங்க. நம்ம மீன் குழம்புக்கு மேக்ஸிமம் எப்போவுமே வெந்தயம் சேர்ப்போம். அதான் வாழை மீன் குழம்பு கொஞ்சம் இருக்கிறனால கூடுதலாக கொஞ்சம் சேர்க்கணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நம்ம மற்ற மீன் குழம்போட சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இதில் சேர்த்துக்கலாம், அப்புறம் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி நல்லா வதங்கி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துடலாம். நான் குறுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். ரொம்ப வாசமாக இருக்கும்ப்பா சாப்பிடச்சில். நான் குழம்பு மசாலா பொடி தான் சேர்க்குறேங்க. 1 கப் அளவு சேர்க்குறேன். அதில் மல்லி, வத்தல், ஜீரகம் எல்லாமே சேர்ந்துருக்கு. அது மாதிரி தேங்காய் நல்லா பேஸ்ட்டு அரைச்சிட்டு அதையும் நம்ம இதை சேர்த்துக்கிடுவோம். மசாலா பொடி சேர்க்கலான்னு நீங்கள் மல்லித்தூள், வத்தல் தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள் சேர்த்துக்காங்க. இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் போட்டு மூடி போட்டுட்டேன். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. ரொம்ப கொதிச்சு போட்டால் இந்த மீனோட டேஸ்ட் போயிடும். அதனால் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த மீன் அவ்வளோத்தையும் முள்ள சேர்த்துடலாம். அப்படி வத்ததை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துடலாங்க. நான் ஒரு மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துருவோம். சூப்பராக இருக்கும் மாங்காய் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா வத்தி வந்துருச்சு பாருங்கள். மீனுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ மல்லிகை தூவி இறக்கிடலாம். சூப்பராக மணக்குதுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எதுவுமே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக எங்களுக்கு தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.